அனைவருக்கும் கிங்ஸ் எலவஸ் அகாடமின்னு வணக்கம். நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தா ப்ராபபிலிட்டியில் நம்ம ஆல்ரெடி இது பார்த்தோம், ஒரு பகடையை பற்றி பார்த்தோம். ஆனால் பகடையை பற்றி அந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு பையன் வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து வேறு பாசிபிலிட்டிஸ் சொல்லி கொடுத்தீங்க, 8 கூட்டு முதல் சொல்லி ஒரு 9 கூட்டுற மாதிரி எப்படி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால் ஒருத்தவங்க மட்டும் அந்த மாடலை கொண்டு வந்திருக்கேன் நான். சரிங்களா? ஏன்னா ஒரு சீரான இரண்டு முறை விட்டுறாங்க. அப்போ என்ன 6 அப்போ என்ன வரும் நம்மளுக்கு பாசிபிலிட்டி 36. சரிங்களா? அவன் என்ன சொல்றீங்க, 9ங்கிறத ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா 9 வருமா? ஒன்னையும் ஆட் பண்ணி பாருங்க, 9 வருமா? 1,1 1,2 வருமா? 3,4 சம்திங் ஏதாவது வச்சுட்டு போங்க. ஆனா உங்களை ஆட் பண்ணும்போது அந்த 36 பாசிபிலிட்டிக்குள்ள உங்களுக்கு வருமா? அப்படி வரதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி சும்மா நீ அந்த டேபிள் மாதிரி இருக்கணும், அதை போட்டு பாருங்க. 3,6 வரும், 4,5 வரும், 5,4 வரும், 6,3 வரும், 6,3 வரும், 6,3. மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி நம்மளுக்கு வந்திருக்கு? 1 2 3 4 பாசிபிலிட்டி தான். எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. ஆனால் 9 வரும். இதை ஆட் பண்ணி பாருங்க 9, இதை ஆட் பண்ணி பாருங்க 9, இதை ஆட் பண்ணி பாருங்க 9, இதை ஆட் பண்ணி பாருங்க 9 வந்துடும். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன ஆன்சராக வரும்? டோட்டல் பாசிபிலிட்டி நம்மளுக்கு 30. டோட்டல் பாசிபிலிட்டி 4. டோட்டல் நம்ம வேல்யூ என்ன இருக்கு? 36. இதையும் கேன்சல் பண்ணுங்க, 1/9. சரிங்களா? பாசிபிள் வேல்யூ மேலே போடுறோம், டோட்டல் வேல்யூ கீழே போடுறோம். டோட்டல் பாசிபிள் வேல்யூ மேலே, டோட்டல் வேல்யூ கீழே. சரிங்களா? அதான் போட போகிறோம். அதெல்லாம் அடிச்சிங்கன்னா 1/9 வந்துடும் ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்த மாடல் பார்ப்போம். நம்ம அடுத்த மாடல் பாருங்க. இன்னைக்கு சீட்டு கட்டை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஒரு கார்டை பற்றி பார்க்க போகிறோம். கார்டில் என்னென்ன மாடல் சொல்லி பார்ப்போம். சரிங்களா? என்ன சொல்றீங்க, மொத்தம் 52 சீட்டுக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரியும், கார்டை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு புரிதலுக்காக எழுதி வச்சிருக்கேன். மொத்தம் காலில் ரெண்டு கலர் இருக்கும். ஒன்று பிளாக் ஒன்று இருக்கும், ஒன்று ரெட் ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன, இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்ல ரெண்டு கேட்டகரி இருக்கும். ஸ்பேடர் கிளப்னு சொல்லிட்டு, ரெட்ல வந்து ஆர்டு டைமண்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ஒவ்வொன்றிலையும் 13 கார்டு இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணாதான் உங்களுக்கு 52 கிடைக்க போகுது. இது இல்லாமல் ஃபேஸ் கார்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபேஸ் கார்டுனா ஆஷு, கிங்கு, குயின், ஜாக், இது எல்லாமே அதுலேயே ஒன்று இருக்கும். சரி, இதில் 4 இருக்கும், இதில் 4 இருக்கும், இதில் 4 இருக்கும், இதில் 4 இருக்கும். அப்போ டோட்டலாக ஃபேஸ் கார்டு எத்தனை கேட்டாங்கன்னா 16 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கார்டுலையுமே எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். அப்போ 4 கார்டு இருக்கு, 4 மல்டிகேஷன் பண்ணால் 16. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ கொஸ்டின் பாருங்களேன். 52 சீட்டு கொண்ட 52 சீட்டு சொல்லிட்டாங்க. இது 52 போட்டுருங்க. பாசிபிலிட்டி வேலையும் போட்டுற போறீங்க. சரிங்களா? இதில் சம வாய்ப்பு முறை. ஓகேவா? ஒரு ராணி, அதுல இருந்து ராணி மட்டும் சீட்டு மட்டும் எடுக்க பாசிபிலிட்டி என்ன கேட்டாங்க. நமக்கு தெரியும், ஒவ்வொன்றுலையுமே பிளாக்ல ரெண்டு ராணி இருக்க போறாங்க, ரெட்ல 2 ராணி இருக்க போறாங்க. அப்போ டோட்டல் எத்தனை ராணி இருப்பாங்க? 4 ராணி. 4. ஓகேங்களா? இதையும் கேன்சல் பண்ண 4ஆல் கேன்சல் பண்ணான்னா வரும் நம்மளுக்கு 1/1 3 12. 3 12 அப்போ என்ன வரும்? 1/13 வந்துடும். நான் 12க்கு. சரிங்களா? 1ஆல் கேன்சல் பண்ணுங்க, 1 இருக்கும், 1 கேரி ஆகும். இது 4ஆல் கேன்சல் பண்ணால் நான் 12 தானே, இப்போ 13. சரிங்க, என்ன பாசிபிலிட்டி இருக்கு? பி தான் ஆன்சர். உங்களுக்கு இது மட்டும் தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு போதும், வேற எதுவும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. கார்டே எவ்வளோ தெரியாம போதும், அது எத்தனை கார்டு இருக்கு, என்ன ஏது விவரம் தெரிஞ்சாலே போதும். சரிங்களா? இந்த கொஸ்டின்ல பாருங்களேன் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, 52 சீட்டு கொண்ட ஒரு சீட்டு கட்டில் ஒரு சீட்டு எடுக்கிறாங்க. அந்த அந்த சீட் என்னக்கும் ஃபேஸ் கார்டாக இருக்கணும். என்ன கார்டாக இருக்கணும்? ஃபேஸ் கார்டு. பட சீட்டாகனா ஃபேஸ் தான் பட சீட்டுங்கிறது. ஃபேஸ் கார்டாக இருக்கு. என்ன பாசிபிள், நம்ம போன சமலே பார்த்தேன். ஃபேஸ் கார்டு மொத்தமாக எத்தனை இருக்குன்னு சொன்னேன்? 16 இருக்குன்னு சொன்னேன். நம்ம எத்தனை சீட்டு கட்டு அதில் கவுண்டிங் இருக்கு? 52. இதையும் கேன்சல் பண்ணாலே போதும். 4ஆல் அடிங்க, கீழே 4 16 வந்துடும், கீழே 13 வந்துடும் உங்க ஆன்சர். சரிங்களா? ஏதாவது ஆப்ஷன். ஃபேஸ் கார்டு 16 52. இதை கேன்சல் பண்ணால் 4/13. ரொம்ப ஈஸியான சம்பளம் தான். சரிங்களா? அது கார்டில் எத்தனை கவுண்ட் இருக்கு, எப்படி போட போகிறோம் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதே போல் அடுத்த மாடல் ஒரு மாடல் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். பார்த்துட்டா ப்ராபபிலிட்டியே முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஈஸியாக முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். நான் அடுத்த மாடல் பார்க்கும்போது ஹோம்ஒர்க் தரேன், நீங்கள் அதையும் சால்வ் பண்ணுங்க. என்னென்ன மாதிரி ஐடியா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி வச்சுருவோம். சரிங்களா? தேங்க்யூ.